Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா LCM and HCFக்கான கிளாஸ் 2 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இரண்டாவது பருவத்தில் தான் இந்த லெசன் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் 12th சம் வந்து பார்த்துருவோம். தி LCM ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 432 அண்ட் their HCF இஸ் 36. ஸோ LCM ஏதோ ஒரு ரெண்டு நம்பருக்கு LCM எடுக்கும்போது அதோட மதிப்பு 432 வந்திருக்கு. அதே நம்பருக்கு HCF எடுக்கும்போது 36 வந்திருக்கு. ஓகேங்களா? இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 180, ஏதோ ஒரு ரெண்டு நம்பருக்கு LCM எடுத்தா HCF எடுத்தான்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதில் அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் 108, அப்போ இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இரு எண்களின் மீச்சியமா 432 மற்றும் அவற்றின் மீப்பேவா 36, ஒரு எண் 108 எனில் மற்றும் ஒரு எண் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இப்போது அப்படியே பாருங்கள் சொல்யூஷனில் கிவன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். LCM மீச்சியமா என்ன கொடுத்துருக்காங்க? 432. HCF மீப்பேக்கா என்ன கொடுத்துருக்காங்க? 36. அடுத்து அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் நமக்கு கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி சம் வந்து நமக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட்ங்க. பல தடவை இந்த மாதிரி மெத்தட் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக கொஷின்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே வந்து தெரியும். சரி, ஓகே. இது எப்படிங்க போகிறது அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான். LCM and HCFல நீங்கள் படிக்கிற ஒரு ஃபார்முலா இது மட்டுமா தான் இருக்கும். தனி வட்டிக்கு எப்படி I = PNR/100ங்கிற ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு அந்த சாப்டர் ஃபுல்லாக முடித்தோமோ, அதே போல் LCM and HCFல படிக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா இது மட்டும் தான். அதுவும் இந்த மெத்தடுக்கு மட்டும் தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? X × Y = LCM × HCF. இதில் நமக்கு எக்ஸுக்கான மதிப்பு தெரியும், LCMக்கு தெரியும், HCFக்கு தெரியும். அப்போ ஒய்யை மட்டும் இங்கே வச்சுட்டு அந்த எக்ஸ் அங்கிட்ட அனுப்பிச்சா டிவிஷனுக்கு வந்துடுமா? ஓகே. இப்போது LCMோட வேல்யூ என்னங்க? 432. HCFக்கு வேல்யூ 36, எக்ஸுக்கு 108. சரி, இப்போ இதை அடித்து கொடுப்போமா? இது என்ன பண்ணியிருக்கேன்னா 136 is 36, 336 are 108. ஓகேங்களா? 13 is 3, இது 1 இங்கே 4 அடிக்கிறோமா? 13 is 3, மிச்சம் 1 இருக்கும், 13 ஆயிருக்கு. 4 3s are 12, மிச்சம் 1 இருக்கும், மறுபடியும் 4 3s are 12. அவ்வளோதான். அப்போ இன்னொரு நம்பரான ஒய்யோட மதிப்பு 144. அடுத்தது example 13. The LCM of two co-prime numbers is 5005. If one of the number is 65, then find the other number. இரு சார்பக எண்களின் மீச்சியமா 5005, ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன? ஏதோ ஒரு ரெண்டு கோப்ரைம் நம்பர்ஸோட LCM என்னன்னு பார்த்தீங்கன்னா 5005 வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போது கோப்ரைம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ 2 அப்படிங்கிற நம்பர் எங்கே வரும்? வெறும் 2 டேபிளில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அதுவும் 1 கூட மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த 2 வரும். இதே 5 அப்படின்னா அதே போல் தான், 1 கூட மல்டிபிள் பண்ணுறப்ப மட்டும்தான் இது அப்படியே 5ங்கிறது வரும். வேறு எந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணாலும் அது வராது. அப்போ கோப்ரைம்ங்கிறது ஒன்றா இருக்கணும், இன்னொன்று அதே நம்பராக இருக்கணும். இதுதான் என்னதுங்க? கோப்ரைம். இதில் வந்து எதை சொல்லலாம்? 2 3 5 7 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்துக்குவோம். அது கூட மல்டிபிள் பண்ணுறது என்னது? 1. அப்போ இந்த 1ங்கிறதா நமக்கான கோப்ரைமாக வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுதான் என்ன பண்ணியிருக்கோம்? 5005 × 1 சார்பாக எண் வந்தால் என்னன்னு தெரியுதுங்களா? ஓகே. அப்போது இந்த LCM and HCF இருக்கு இல்லைங்களா? அதில் HCF ரெண்டு கோப்ரைம் நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அதோட HCF மீபேக்கா என்னவாக தான் இருக்கும்னா 1 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு கோப்ரைம் நம்பர்ஸ்ன்னு வந்துருச்சு, ரெண்டு இரு சார்பகா எண்கள்னு வந்துட்டாலே என்னது? அதோட மதிப்பு 1 தான். எதுக்கு? மீபேக்கா, அதாவது HCFக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? LCM வந்து 5005ன்னு கொடுத்துட்டாங்க. HCF நம்மளே எடுத்துட்டோம். ஓகேங்களா? 1ங்கிறது நமக்கே தெரிஞ்சிருச்சு. ஒரு நம்பர் 65ன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபார்முலா என்னதுங்க? X × Y = LCM × HCF. நமக்கு தேவை அந்த எக்ஸ் தெரியும், அதனால் எக்ஸை வந்து இந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம். Y மட்டும்தான் நமக்கு தெரியணும், அதனால் Y வந்து இங்கனே வச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகேங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். LCMக்கு பதிலாக 5005 5005ங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்து HCFக்கு 1 போட்டாச்சு, எக்ஸுக்கு 65 போட்டாச்சு. ஓகே. இப்போ இதை 13 டேபிளில் 5 டேபிளில் அடிக்கிறேன். 1 5 is 5, மிச்சம் 1 வந்துச்சுன்னா 3 5s are 15. இது 1001ன்னு வருமா? சரி, இப்போ 13யும் 1001யும் அடிக்கணும். இது பார்க்க பெரிய நம்பராக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டிவிஷனில் நான் உங்களுக்கு போட்டுறேன். ஸோ வந்து 13 7ஆல் பெருக்குனா என்ன வருது பாருங்கள்? 7 3 21. இங்கே 1 வந்துருமா?
இங்கே 2 7 1 7 + 2 9 91 கிடைக்குதா. 7 13 is 91 போட்டாச்சா. 1001 91 கழிச்சா 91 கிடைக்கும். இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 7 13 பெருக்குனா 91 கிடைக்குதுன்னு. அப்போ மறுபடியும் ஒரு 7 போட்டு 91 போட்டால் ரிமைண்டர் 0 ஆகிடுது. அப்போ இதுக்கான மதிப்பு என்ன கிடைக்குது, அனதர் நம்பர் 77. அவ்வளோதாங்க. இந்த லெசனுக்கான எக்ஸாம்பிள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த லெசனுக்கான எக்ஸசைஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாரிங்க, இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ.